வணக்கம். வாழ்க வளத்துடன். அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். மன நிம்மதி இல்லை, எப்போவுமே பிரச்சனை இருக்குது, தொழிலில் தடங்கள் இருக்குது, முன்னேற்றமே இல்லை, நாங்கள் என்ன பாவம் பண்ணிட்டு வந்தோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாவ கணக்குகளை பற்றி நம்ம ஆராய்வோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய பாவங்கள் தீர என்ன வழி அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம் இல்லையா? அப்போ இதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கோங்க, அதோட கொஞ்சம் எள், அப்புறம் திணை, இதை மூணையுமே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மாவாக்கிக்கோங்க. இந்த மாவை எறும்பு புற்று இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் தூவி விடுங்க. தூவி விட்டிங்கன்னா அந்த வாயில்லா ஜீவன்கள் அதை உண்டு மகிழும் போது, அவங்களுடைய வயிறு நிறையும் போதும் நம்மளை வாழ்த்த ஆரம்பிக்கும். அப்போது நம்ம ஏற்கனவே செய்த பாவங்கள்லேருந்து விலகி நம்மளுக்கு புண்ணியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.